எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆம், நிறைய பரிசுகள் வாங்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குதூகலம்தான். இப்போது நாம் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை துவங்குவோம். முதலில் இறைவனுக்கு வணக்கம் கூற வருகிறார்கள் நமது 10ஆம் வகுப்பு மாணவிகள். அனைவரும் எழுந்து நிற்போம். சவுண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம்.
மாணவிகளுக்கு நன்றிகள் பல. வந்தோரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. இந்த வகையில் நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார் எமது மறைக்கல்வி ஆசிரியை திருமதி பரிமளம் அவர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறேன். இதுவே உமது திருவிழம். இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி மன்றத்தினர் சார்பாக இன்முகத்துடன் வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க அழைத்த போது இன்முகத்தோடு எமது பங்கு பணியாளர் அவர்களின் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அருட்பணி ஜோ டேனியல் அவர்கள் இவர் புனித டான் பாஸ்கோ பள்ளியின் மாணவர்களை நல்வழிப்படுத்தியும் மாணவர்களுக்கு கல்வியும் மறைக்கல்வியும் கற்பித்து வருகின்றார். அவர்களின் ஏராளமான பணிச்சுமைகள் மத்தியிலும் நமது விழாவிற்கு வருகை தந்துள்ளார். அருள்பணி ஜோ டேனியல் அவர்களை இன்பத்துடன் இருக்கரை கூப்பி வருகை குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சொல்லுக்கு இணங்க நூற்றுக்கணக்கான குழந்தைகளை தம்முடன் வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு கல்வி கொடுத்தி அவர்களுக்கு தலைமை ஆசிரியராகவும் இருந்து வழிநடத்தி வரும் அருள் சகோதரி குளோரியா புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி கணேசபுரம் அவர்களையும் உடன் இருக்கரம் கூட்டி வருக என தந்தைக்கும் தாயாக இருந்து நம்மை செவ்வன வழிநடத்தி நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் நமது மறைமாவட்ட அதிபர் தந்தை நமது பங்கு தந்தை மறைக்கல்வி மன்றத்தையும் பங்கு இறைமக்களையும் செவ்வன வழிநடத்தி கிறிஸ்துவின் மனநிலையை மறைக்கல்வி மாணவர்களுக்கு வெற்றி பெற்றிடுவதற்கு சிறந்த இடமாக எம் பங்கு தளத்தை உருவாக்கி தந்த எம் பாசமிகு தந்தை அருட்பணி ஜோசப் டேவிட் அடிகளார் அவர்களையும் இன்முகத்துடன் இருக்கரம் கூப்பி இவ்விழாவிற்கு வருக என வரவேற்கின்றேன். நமது பங்கு தளத்திற்கு வந்து 1.5 வருடமாக நம்முடன் இருந்து இன்முகத்துடன் திருப்பணி நிறைவேற்றி மறைக்கல்வி ஆண்டு திட்டங்களை வகுத்து மறைக்கல்வி சீரும் சிறப்புடன் வழிநடத்தி செல்லும் எமது பாசமிகு உதவி பங்கு தந்தை அருட்பணி சூசை அந்தோணி அவர்களையும் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக இருபுறம் கூப்பி வருக என வரவேற்கின்றேன். கடந்த 1 வருடமாக நமது பங்கிற்கு வந்து 2 நாட்கள் இங்கேயே தங்கி இருந்து இறைமக்களுடன் கலந்துரையாடி பங்கு பணியாளர்கள் அவர்களுக்கு உதவி புரிந்து மறைக்கல்வி மாணவர்களுக்கும் கலந்துரையாடிய மாணவர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எமது அருள் சகோதரர் மரிய ஜோசப் அவர்களையும் மறைக்கல்வி மன்றத்தினர் சார்பாக இருக்கரம் கூப்பி வருக என வரவேற்கின்றேன். குழந்தைகளுக்கு கற்பிப்பதே தமது மேலான பணி என நினைத்து அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி பாடம் புகட்டி வரும் எம் பங்கு மறைக்கல்வி ஆசிரியர்கள் பெருமக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த மேடையில் கலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் மாணவர்களையும் மற்றும் அனைத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக என வரவேற்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்ற ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கல்வி ஆண்டு முழுவதும் நாம் என்னென்ன செய்தோம் என்பதை தொகுத்து வழங்கி ஆண்டறிக்கையாக சமர்ப்பிக்க வருகிறார் எமது மறைக்கல்வி ஆசிரியர் சுனில் ஜெரால்ட் அவர்கள். கிறிஸ்து அரசர் வாழ்க, அவரது அரசு வருக. மறைக்கல்வி மன்றம் புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கொள்கை ஆலயம், விசுவாசபுரம், கோவை மறைமாவட்டம். நமது பங்கு மறைக்கல்வி மன்றத்தின் 23-24 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. 23-24 கல்வியாண்டில் நடைபெற்ற மொத்த
இந்த கல்வி ஆண்டிற்கான முதல் வகுப்பானது துவங்கப்பட்டது. சுமார் 250 மாணவ மாணவிகள் மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். 19 ஆசிரியர்கள் திறம்பட செயல்பட்டு மாணவர்களுக்கு கிறிஸ்துவின் மனநிலையை அறிவித்து வருகின்றனர். நமது பங்கில் மறைக்கல்வி வகுப்பானது அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2வது திருப்பலி முடிந்த பிறகு சுமார் 9:30 மணியளவில் ஆரம்பமாகி 10:30 மணியளவில் முடிவடையும். மறைக்கல்வி வகுப்பில் இடையிடையே மாணவர்களின் அறிவுத்திறனை சோதிக்கும் பொருட்டு சிறு சிறு கேள்விகள் கேட்கப்பட்டும் சிறு சிறு குழு விளையாட்டுகள் நடத்தியும் எமது ஆசிரியர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். விவிலியத்தை எடுத்து வரும் மாணவர்களுக்கு சிறு சிறு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நமது மறைமாவட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கோட்டாரம் மறைமாவட்டத்தின் பாடத்திட்டத்தின் கீழும் மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 2023 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற எமது பங்கு பாதுகாவலர் பெருவிழாவில் சுமார் 100 மாணவ மாணவிகள் முதல் தேர்விலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இவர்களை தயார் செய்த பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். எமது பங்கில் உள்ள கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக அனைத்து மறைக்கல்வி நாட்களிலும் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது. இதனை திறம்பட செயல்படுத்தி வரும் கத்தோலிக்க சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். மாணவர்களின் கலைத்திறனை வளர்க்கும் பொருட்டு நமது பங்கில் கலைவழியில் மறைக்கல்வி என்ற தலைப்பில் ஒரு விழாவும் கிறிஸ்து பிறப்பு விழாவும் கொண்டாடப்பட்டது. தவக்காலத்தில் 40 நாட்களும் திருப்பலிக்கு வந்த சுமார் 40 மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியர் தின விழா அன்று மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மறைக்கல்வி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. 3 மாதத்திற்கு ஒரு முறை நமது மறைக்கல்வி மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பித்து வருகிறார்கள். கடந்த ஜனவரி 24ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு பட்டிமன்றமும் நடத்தப்பட்டது. கடந்த வருடத்தைப் போல இந்த வருடமும் மறைக்கல்வி ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று நமது பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் அருட்சகர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு முன்னேற்பாடாக விவிலிய புதையல் என்ற தலைப்பில் மாணவர்களின் கற்றல் திறனை சோதிக்கும் பொருட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. மறைக்கல்வி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வழிகாட்டுகளையும் தந்து அவ்வப்போது வந்து மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி மாணவர்களுடன் கலந்துரையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு மறைக்கல்வி ஆசிரியர்களின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ஆண்டு முழுவதும் மறைக்கல்வி சீரும் சிறப்புமாக நடைபெற ஆண்டு திட்டங்கள் வகுத்து செயல்பட உதவிய நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். 2023-24ஆம் கல்வியாண்டு முழுவதும் நம்முடன் கூடவே இருந்து பல பணிகளை செய்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் அருட் சகோதரர் மரிய ஜோசப் அவர்களுக்கு மறைக்கல்வி மன்றம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த கல்வி ஆண்டில் மறைக்கல்வி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற உதவிய பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற உதவி செய்த ஒவ்வொரு கடவுளுக்கு நன்றி கூறி இந்த ஆட்டறிவியை சமர்ப்பிக்கிறேன். இவர் ஆசிரியர் சுனில் தராள்.
இப்போது சிறப்பு விருந்தினரை மேடைக்கு முன்பாக உட்காரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளின் நடனம் என்றால் அது அழகோ அழகுதான். செய்கை பாடலின் வழியாக நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் நமது நர்சரி வகுப்பு மாணவர்கள். நம் கண்முன் நிறுத்திய மலரை செல்வங்களுக்கு நன்றிகள் பல. கலைகளில் மிகவும் விரும்புவது நடனக்கலைதான். ஆண்டவரே உன்னை எண்ணி என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நமது 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். சீக்கிரம் லைட் Hey!
நிகழ்ச்சியின் போது மாணவர்களுக்கு கைதட்டி அவங்களை உற்சாகப்படுறாங்க. நம்ம குழந்தைங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நடனமாடி நம்மை மகிழ்வித்த 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றிகள் பல. மனதின் செல்வங்கள் எது செய்தாலும் சிறப்பானதாகவே இருக்கும். நமது 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மைண்ட் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள். நாம் அனைவரும் விரும்பி கேட்பது பாடல்தான். மக்களின் முக்கியத்துவத்தை பாடலின் வழியாக எடுத்துக் கூற வருகிறார்கள் நமது 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.
என்ன ஒன்று பண்ணு நாம் அனைவரும் சிறப்பான பாடலை பாடி நம்மை சிந்திக்க தூண்டிய 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நன்றிகள் பல. கலைகளில் மிகவும் பெயர் பெற்றது நாடகக்கலை. இந்த நாடகக்கலை மூலம் தான் கற்றவற்றை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் நமது 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள். இயேசுநாதரின் போதனையில் மனித கண்காணிப்பாளரின் நிகழ்வை தற்போதைய நிகழ்வுக்கேற்ப நவீன கண்காணிப்பாளராக்கி நிகழ்த்தும் நாடகம். சார், எவ்வளோ பார்த்ததே இல்லை சார். அப்படியா? ஆமாம் சார், இந்த ராஜ் அலெக்ஸோட பார்க்குறது இல்லை சார். சரி சார், ஜாக் ஓவர் பண்ணுறது இல்லை, அதையும் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். கர்நாட், யா சொல்லுங்க சார். உன்னை நான் இந்த கிளாஸுக்கு லீடாக போட்டேன். ஆனால் நீ எந்த பசங்களோட ஹோம்ஒர்க்கையும் கரெக்டாக செக் பண்ணுறதுல எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த கம்ப்ளைண்ட் மீண்டும் வந்ததுன்னா உன்னை 9th டீபர்மெண்ட் பண்ணிடுறேன், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் உன்னோட இஷ்டம், படி போகலாம். ஓ சாரி சார். 10வது படிக்கிறேன் நீங்கள் 9th காமிச்சா அதனால 8th துறைய முடியாது. வீட்டுக்கு காமிச்சாலும் அப்பா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன். ராஜ், இங்கே வா. சொல்கிறா. உனக்கு சார் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்குற? சொல்ல நான் சொல்கிறேன். மேக்ஸும் இங்கிலீஷும். சரி, மேக்ஸ் மட்டும் எப்படி முடிச்சிரு, இங்கிலீஷ் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிடா. அலெக்ஸ், இங்கே வா. உனக்கு சார் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் எப்படி முடிச்சிரு, கெமிஸ்ட்ரி நான் பார்த்துக்கிறேன். சரியா? அப்போ ஹோம்ஒர்க் நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா.
பெர்னார்ட் 11 மணி வரைக்கும் என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிற? இவ்வளோ நேரம் ஹோம்ஒர்க் எழுதுவாங்க? அப்பா நான் ஹோம்ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்க முடிச்சேன்ப்பா. ஆனால் இது என் ஃப்ரெண்ட்ஸோட ஹோம்ஒர்க். அவங்க ஹோம்ஒர்க் நீ எதுக்கு பண்ற? அவங்க பண்ண மாட்டாங்களா? கிளாஸ் பசங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் கிளாஸில் இருக்க அந்த பசங்க நல்ல பசங்க அப்படின்னு நான் காமிக்கணும்ல. அதனால இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன்ப்பா. வெரி குட். பெர்னார்ட் யா ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், பசங்க யாருமே ஹோம்ஒர்க் பண்ணுறது இல்லைன்ட்டு. இப்போ எல்லா பசங்களும் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நல்லா கிளாஸ் லீடர் நிரூபிச்சிட்ட. அப்படி போகலாம். வெரி குட். இயேசு சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தன் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீ வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்கிறேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கண்டன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து, முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகில் மக்கள் தங்கள் தலைமுறையினருக்கு மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அர்த்தமுள்ள ஒரு நாடகத்தை நம் கண்முன் நிறுத்திய 10, 15 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றிகள் பல. எத்தனை நன்மைகள் என்ற பாடலுக்கு நடனமாடி இயேசுவை பற்றி எடுத்துக் கூற வருகிறார்கள் நமது 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.
வழக்கமாக கொண்டுள்ளார்கள். தாங்கள் கற்றவற்றை பாடலாக பாட வருகிறார்கள் நமது 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். பாடலின் வழியாக நமக்கு எடுத்துக் கூறிய நமது மாணவ மாணவிகளுக்கு நன்றிகள். கிராமிய கலைகளின் பல வகை உண்டு. அதில் ஒன்றுதான் நாட்டிய நாடகம். ஒரு நாட்டிய நாடகம் மூலம் நம்மை சிந்திக்க வைக்க வருகிறார்கள் நமது 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். ஆமாண்டா, நெட்வொர்க்கே கிடைக்காம தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்காவது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இதயமே வெடிச்சிட்டு போல இருக்கு. அம்மா ஏப்பா, பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி வீணா நேரத்தை கழிக்கிறீங்களே. ஏய் ஓல்ட் மேன், யார் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க? நாங்க கேம் சேட்டிங் பிஸியா இருக்கிறோம். யோ பெரிய வேலையை பார்த்துட்டு போவியா? டேய், பெரியவங்களை அப்படி பேசாதா, அந்த கிழவன் சொன்ன கேட்க மாட்டான். போயா போயா. இந்த டப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறித்தனம் தான்ப்பா வரும். மைதானத்துல போய் விளையாடுங்கப்பா, உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பாக. போங்கப்பா, போங்க போங்க. முதல்ல நீங்க போங்கப்பா, போங்க போங்க. வந்துட்டார் பெருசா பேசுறதுக்கு. சரி சரி, இந்த மரத்தை கீழே உட்காராதீங்கப்பா, அந்த கிளை ரொம்ப மோசமா இருக்கிறது போல இருக்கு. வேற எங்காச்சும் போய் இருங்கப்பா. டேய், நம்மளை கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா.
இவன் பெருசு போறியா இல்லை பார்சல் பண்ணி அனுப்பிவிடவா? சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தியையும் கேட்கறதா இல்லை. கடவுள் தான் உங்களை காப்பாற்ற. இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றதை எங்க கேட்கறாங்க? மூத்தவங்களோட உறவாடுறதா? ஓ, ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு நாங்கெல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கிறோம். இவர் என்னடான்னா கிழவன் கிழவிகளை மதிக்கணுமா மிதிக்கணுமான்னு. பெற்றோர்கள் முதியோர்கள் என்ற வார்த்தை கேட்டால் எரிச்சலா இருக்கு. நாளைக்கு சாவு போகிறவங்கள்ட்ட போய் நட்பு வச்சுக்கணுமா? நட்பு என்னப்பா சொன்னேன்? நாளைக்கு சாக போறவங்களா? பழுத்த இலையை கண்டு பச்சை இலை சிரிச்சுதா, பச்சை இலை ஒரு நாள் பழுத்து தலையில் விழுந்துச்சா, அடுத்த இலை இதையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதா, அதையும் போல ஒன்றை இப்போ நானும் பார்த்து சிரிக்கிறேன். சிரிப்பா நிறுத்துறீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோம். எனக்கு தெரியும், இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம். முதல்ல சொன்னேன். ஆமா, நம்பவே முடியலையப்பா. என்ன பார்த்து மூத்தோர்கள் சொல்லும் போது கேட்க வழக்கு சூடு பட்ட பிறகுதானே புத்தி உரைக்குது. தப்புதாங்க, அந்த பெரியவர் சொல்லும் போது உதாசனப்படுத்திட்டோம். இப்பதாங்க புரியுது. ஆமா, அது தப்பு இல்லையா? பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா? அது சரி, அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடஞ்சி விடுவோம்னு? அதுதான்ப்பா அனுபவ அறிவு. அனுபவ அறிவை அள்ளி தந்துடுவார்கள் சொல்லி வீட்டு நடக்காத போது நமக்கு தற்பதுமே துன்பங்கள் புள்ளி. இப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்பங்களையும் நம்ம மேல முடிஞ்சு விடுது. காரணம் வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அண்ணன், இனிமே பெரியவர்களை கேலி கிண்டலே பண்ண மாட்டாங்க. ஆமா, இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் கேட்ட பாடில்லை. தம்பிகளா, பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ? தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும் தான் வேதனை அடைவாயோ? நீயும் தான் வேதனை அடைவாயோ?
முதுமையில அறுவடை செய்ய முடியும். சரியா சொன்னீங்க அண்ணே. இனி எங்க வாழ்க்கையில மூத்தவர்களை மதிச்சு நடக்கும். அப்பா இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே. கண்முன் நிறுத்திய நமது 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நன்றிகள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அருட்பை ஜோசேப் அவர்கள் வாழ்த்துரை கூற வருகிறார். தந்தை அவர்களை வரவேற்போம். அனைவருக்கும் மீண்டுமாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். வட்டார அறிஞர் பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை சகோதரர் மற்றும் இந்த மறைக்கல்வியை வழிநடத்திய சகோதரி, அதே போல ஆசிரியர் மக்கள், பெற்றோர்களாகிய நீங்கள், பெரியவர்கள், மாணவ மாணவிகள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளரக்கூடிய மாணவ மாணவிகளிடத்திலே பலருமாக நாம் பார்க்கின்றோம். இதே போல மாணவ மாணவிகளுக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு பலரும் நம்மை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது பிற மத சமயமாக இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் நம்முடைய மாணவ மாணவிகள் அல்லது கத்தோலிக்க திருச்சபையிலே காணப்படுகின்ற இந்த ஒரு வகுப்பை பயன்படுத்தி பலரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மாணவ மாணவிகள் இந்த மறைக்கல்வி வகுப்பின் வழியாக பல்வேறு பயனுள்ள காரியங்களை கற்று வருகின்றார்கள். இந்த வருடம் முழுவதுமாக ஆசிரியர்கள் மக்கள் அவர்களை வழிநடத்தி வருகின்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம மாணவ மாணவிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கலை நிகழ்ச்சிகள் வழியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த புரோகிராமிலும், இந்த கலை நிகழ்ச்சிகளிலும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இயல்பான திறமைகள் எப்படி வளர்கின்றது என்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. இப்போ இந்த 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தங்களது ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அதில் மிகவும் ஏற்புடையதாக இருந்தது இந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய நடிப்பு இல்லையா? நடனம் ஆடுகிறதை விட மற்ற டயலாக்க பேசாம கேட்டு நடித்தவர்களுக்கு அந்த நடிப்பு இயல்பாக வந்தது இல்லையா? பொதுவாக நம்ம பேசினாதான் நடிப்பு வரும், ஆனால் கேட்டு நடிப்பது என்பது அவ்வளவு இயல்பாக வராது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இயல்பாக நடித்தார்கள் என்றால் அதுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மாணவர்களுடைய பலருடைய தாக்கமாக இருக்கிறது. இவர்களது நடிப்பு நடிப்பாக இருக்க வேண்டும். இந்த நடிப்பு அவருடைய வாழ்வாக மாறிவிடக் கூடாது என்பதை தான் இந்த நாடகம் உங்களுக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்திலே அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்களை வாழ்த்துகின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியங்களை நாம் விட்டு விலகக்கூடாது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மறைக்கல்வி வகுப்புகள் வழியாக மாணவ மாணவிகள் பலரும் கற்று வருகின்றார்கள். இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகாரையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மறைக்கல்வி வகுப்புகள் எப்படிப்பட்ட பயனுள்ள ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது. அது அருமருந்து என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு, சிந்திப்பதற்கும்
அது நமது வாழ்க்கையை வாழ்வாக்க மாற்றுவதற்கும் அது பயன்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் கற்கின்றோம் என்றால் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதன் வழியாக எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். எனவேதான் புனித டொன் போஸ்கோ அவர்கள் தங்களது வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது மாணவ மாணவிகளை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது எப்பொழுதுமே மாணவர்களை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இதோ உங்கள் மாணவ மாணவிகளை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அன்பு செய்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய செயலில் காட்டுங்கள். உங்களின் செயல் என்று சொல்லுகின்ற பொழுது நற்செயலில், மாறாக உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பதில் நீங்கள் வல்லவராக இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது உங்கள் குழந்தைக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை கொடுங்கள். எது உங்கள் குழந்தைகளுக்கு தேவை இல்லையோ அது மறுக்கப்படுகிறது, இல்லை என்று சொல்லப்படுகிறது என்பதை உங்கள் குழந்தைகள் புரிந்து கொள்ளட்டும் என்பதை அவர் உணர்த்துவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகளது மனநிலையை நீங்கள் புரிந்து கொண்டு எதை வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் என்பதை விட்டுவிட்டு இதைதான் கொடுக்க வேண்டும், இப்படிதான் வளர்க்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவர்களது வாழ்க்கை அல்ல, இந்த எதிர்காலத்தினுடைய திருச்சபையும் சமுதாயம் நல்லதொரு நோக்கை, நல்லதொரு உழைப்பை ஏறெடுத்து இன்னும் ஒரு மாறுதலான சமுதாயத்தை நம்மால் காண முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட நல் வகுப்புகள் தொடர வேண்டும். நல் காரியங்கள் மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும். அதே போல நல் யதார்த்தமுள்ள அறிவுரைகள் நம்முடைய அறிவுக்கு எட்ட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். நல்லதொரு வாழ்த்துரை கூறிய தந்தை அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது 6ஆம் வகுப்பு மாணவிகள். சொல்றோம்.
மேடையில் அரங்கேற நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் நமது பங்கு தந்தை அவர்கள். நமது பங்கு தந்தை அவர்களை வாழ்க்கை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். கல்பணி ஜோடி அவர்கள், ஜோடி பரீட்சை அருமையான தம்பி உதவி பங்கு தந்தை, அதே போல மரியாதை சொல்கிறது ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள், அருமையான பெற்றோர்கள் அனைவருக்கும் குழந்தைகளின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. எல்லாரும் 2 நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா? எல்லாரும் தயவு செய்து அமைதியாக, குழந்தைகளில் எல்லோரும், ஆசிரியர்கள் தயவு செய்து ஃபியூச்சர் கண்ட்ரோல் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். பின் ட்ராப் சைலன்ஸ். நன்றி. பேச்சு வரலைன்னு சொன்னேன், அது உண்மையும் கூட. எல்லா குழந்தைகளையும் மேலே கூட்டி வச்சு கட்டி பிடிச்சி நச்சு 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 முட்டை கொடுக்குற போல இருக்கு. நெற்றியில் அப்படியே ஒத்தி எடுக்கிற போல இருக்கு. என்ன அருமை, என்ன அழகு, என்ன திறமை! 2 ஆசிரியர் மகள் உருவாக்கிய, அவர்களை செதுக்கிய ஆசிரியர்களுக்கு முதல் பாராட்டு சொல்லும். ஆசிரியர்கள் வந்து நீங்க இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்காரு. ரொம்ப நாள் கிடைக்கல, ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 3 பிராக்டிஸ் 4 பிராக்டிஸ் தான் கொடுத்துருப்போம். அதுவும் கூட இந்த அளவிற்கு நமது குழந்தைகள் இவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் என்றால் உண்மையிலே பாராட்டுகள். அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சியும், இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நான் சொல்ல ஆசைப்படல, அத்தனை நிகழ்ச்சியுமே துவக்கத்தில் இருந்து இந்த நிமிடம் வரைக்குமாக, அந்த முதல் பாடல் பாடியதிலிருந்து இந்த கடைசி நடனம் வரைக்கும் பாடல் சொன்னார் இல்லையா, எதை பாராட்டுவது எதை விடுவது என்று எனக்கே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவருடைய காஸ்டியூம்ஸ் சரி, அவர்கள் தேர்ந்தெடுத்த தீம் சரி, அவருடைய ஆக்ஷன், அவருடைய நடன அசைவுகள், அவர்கள் செய்த ஒவ்வொருமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. மெய் சிரித்து போனேன். உண்மையிலே நான் சொல்லுகிறேன் மக்களை, நான் பெருமைக்காக பொய்யாக பாராட்டவில்லை. நம்ம நிறைய நிகழ்ச்சி, நான் அண்மையில நிறைய ஸ்கூலுக்கு 1 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். அதெல்லாம் ஹை ஃபை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அப்புறம் சென்ட்ரல் போர்டு, அது எக்கச்சக்கமா இருக்கும். அவங்களாம் பயங்கரமா இருக்கும். பார்த்துட்டு என்னடா ப்ரோக்ராம் போட்டு இப்படி பின்றாங்களே இருக்கும். அதே உணர்வு எனக்கு இன்றைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்த பொழுது நடந்தது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட கொடுப்பாங்களா? முடியாது. அதாவது சிபிஎஸ் ஸ்கூல்ல கொடுப்பாங்களா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நமது குழந்தைகள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் வேளாங்கண்ணியில ஒரு தடவை நிற்கும் போது, கடற்கரை ஓரத்தில் நிற்கும் பொழுது, ஒரு அம்மா இந்த பக்கம் அப்பா நடுவில் வந்து மேபி எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளை பிடிச்சிட்டு கடல் அலையில அந்த கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைங்க சிரிச்சுட்டு ஆடிட்டு ஓடிட்டு, ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா கையை பிடிச்சிட்டு நல்லா ஓடி ஓடி போய் விளையாண்டுருச்சு. திடீர்னு அம்மாவும் அப்பாவும் கையை விட்டுட்டாங்க. அந்த குழந்தை அந்த கடலை பார்த்து கத்தி அலறி ஓடி ஓடியாது கீழே விழுந்து புரண்டு. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் கையை பிடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பயமே தெரியல. என்னோட அம்மா என்னோட அப்பா கையை விட்டுச்சு, பயம் முடிஞ்சிருச்சு, கத்த ஆரம்பிச்சிச்சு, கீழே விழுந்தது. அவ்வளவுதான். மறை கல்வி என்பது இயேசுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுதான் மறை கல்வி. வேற எதுவுமே கிடையாது மக்களே. நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மறை கல்வினா என்ன நினைச்சுக்கிறாங்க? நீ இயேசுடைய கையை பிடிச்சு நடக்கிற பத்தியா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற பத்தியா, அதுதான் மறை கல்வி. இயேசு உன்னை ஏதோ பேசுறார். ஞாயிற்றுக்கிழமைகளிலே இயேசு உன்னோடு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். குழந்தை கையை பிடிச்சிட்டு மகனை மகனை என்று சொல்லி ஏதோ பேசுகிறார். அந்த பேச்சுக்கு பதில் தான் இந்த மேடைக்கு பதில் சொல்லி இருக்கிறார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசுடைய கருத்தை விட்டுட்டீங்க, அதுவும் தெரியும். அதனாலதான் மறைக்கவி 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 வேண்டாம், வேணும். நிறைய மறைக்கல்வி இல்லை என்றால் நாளைக்கு குழந்தைகள் வாழ்க்கை
தாறு மாறாக போய்விடும். நான் சபிக்கிற உண்மையை உணர்ந்து சொல்லுகிறேன். எந்த குழந்தை ஆயின் மறைக்கல்விக்கு வருகிறதோ அந்த குழந்தை எப்படியாவது மீட்கப்பட்டு விடும். ஆனால் ஞாயிறு மறைக்கல் எனக்கு வேண்டாம், படிப்பு தான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரத்தை ஸ்கிப் பண்ணீங்க. 23 மணி நேரங்கள் டோட்டல் வேஸ்ட். ஆக மீண்டுமாக எல்லா நிகழ்ச்சியும் இன்னைக்கு திருப்பணியிலிருந்து இந்த நிமிடம் வரைக்குமாக பரிசுகளை வாங்க இருக்கிறீர்கள். கடைசியில் வரைக்கும் இருந்து அதை கண்டுபிடித்து இவ்வளவு இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த நேரத்தில். எனவே அம்மா அப்பாவுக்கு நான் தலைவணங்கி நன்றி செலுத்துகிறேன். அம்மா அப்பா நீங்கள் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க வந்திருக்காரு. நீங்களே நீங்கள் பெருமைப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன காஸ்டியூம்ஸ் இல்லையா, என்ன ட்ரெஸ், என்ன யூனிஃபார்ம், என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன கோரியோகிராஃப் பின்னிட்டீங்க. மீண்டுமாக நான் ஒரு முறை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே போல சவுண்டர் ரைட்டு தம்பி ஸ்டாரு அதே போல பரிசுகளை போய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கு திருப்பணிக்கு முன்னாடி பார்த்து எவ்வளவு அழகாக இந்த மேடை ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2 வாரங்களாக இதற்காக ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்கள், அலைந்தவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், கண்விழித்து போராடியவர்கள், கண்விழித்து பல காரியங்களை செய்தவர்கள் அனைவருக்கும் தலைவணங்கி நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மக்களே, இயேசுவை கையை பிடிச்சு நடக்கணும்னா குழந்தைகளை அடைக்கண்ணிக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அருமையான ஒரு வாழ்த்தை வழங்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகள் பல. பரிசு வழங்குதல். இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகளிலும் விவிலிய புதைகளிலும் வெற்றி பெற்ற மறைக்கல்வி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. வழங்குதல். இப்பொழுது விவிலிய புதையலுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்குவதற்காக அருட்பணியாளர் ஜோ டேனியல் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. Johan Antonio Bangio Dio Chrissy Amali Kesia Robert Joshua Lemuela Jomisha UKG Jason Anthony Gerald Michael Joshua Sean Emmanuel Danish Matthew Nia Delvin Dakshin Jose Cadet Park Anthony Cesar first prize Clap for Novella East Clap Mugilan Matthew second prize Rupin third prize Piku Infando second prize Major Albert
third prize. Jessie Annie. Second prize. Jassy, first prize. Vivu Infando, second prize. Majo Arnold, third prize. Third standard. Joshua Raja, Joy Evangeline. Jeppo Rating, first prize. Second prize, Joshua Raja. Third prize, Joy Evangeline. Fourth, first prize, Justin George. Second prize, Maria Richard. Third prize, Nelson Santiago. Fourth standard, girl, Fatima, prize. Angelina, fourth prize. Standard fifth, Blessing Swami, first prize. Arogya Mani, prize. Standard sixth, Father, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கா மாடா எனக்கு Yuhan Solomon, first prize. குழந்தைகளை கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அப்போ பேரு புரியும். கத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் தான் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் யாரு பேரை கூப்பிடுறாங்கன்னு தெரியும். தயவு செய்து அமைதியாக இருக்கு. Okay, Eugene Solomon, first prize. Naniden, third prize. Standard 6. Sixth standard, Joy Nisha, first prize. Winnie Andrea, second prize. Third prize, Anna Sherlin. Eighth standard, Praveen Joshua, first prize. Shebar Eugene, second prize. Nikhil Infant Raj, third prize. Standard 8, Adila, first prize. KCR, third prize. பாப்பா எடுக்கவே இல்லை இப்படி பார்க்கவே மாட்டாங்க இப்படி இருக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ பார்க்க சொல்லுங்க Standard 8, Praveen Joshua, first prize. Shebar Eugene, second prize. Nikhil Infant Raj, third prize. Standard 8, Adila, first prize. Monisha, second prize. Benedicta Gracious, third prize. Standard 9, Maria Jenny, first prize. Maximilian Musa, second prize. Annie Sara, third prize. 10th standard, Veronica, first prize. Alma Irene, second prize. Jeffrey Krishna, third prize. 11, 12, Gabriela Gracious, first prize. Marina Akshaya, second prize. Merlin Franklin, third prize. 10, 11, 12,
Devamale Raj first prize. Anto Reddy second prize. Moni third prize. பரிசுகளை வழங்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். யூகேஜி குழந்தைகளுக்கான தானியங்களை சேகரித்தல் போட்டி. ராபர்ட் ஜோஷ்வா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஜோஹன் ஆந்தனி செகண்ட் பிரைஸ். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, விளையாட்டு போட்டிகளுக்கான பிரைஸ் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. எல்கேஜி யூகேஜி டீச்சர் எங்க ராபர்ட் ஜோஷ்வா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் முன்னாடி செகண்ட் பிரைஸ். third prize. Johan Anthony. Standard first. Mugilan Matthew first prize. பந்தை நகர்த்துதல் போட்டி. முகிலன் மேத்யூ ஃபர்ஸ்ட் பிரைஸ். மேரி ஜோஷினி செகண்ட் பிரைஸ். சஸ்மிகா டாப்னா தேர்ட் பிரைஸ். சஸ்மிகா டாப்னா தேர்ட் பிரைஸ். கல் பொறுக்குதல் போட்டி. செகண்ட் ஸ்டாண்டர்ட். மேஜோ ஆல்பர்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நசரியா செகண்ட் பிரைஸ். நசரியா செகண்ட் பிரைஸ். ஷேதனா தேர்ட் பிரைஸ். மூன்றாம் வகுப்பிற்கான பலூன் உடைத்தல் போட்டி. லிடியா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆண்டனியோ செகண்ட் பிரைஸ். ஜெப்னா யோனா third prize. Standard 4 இசை நாட்கள் போட்டி. அசுதா மரியா first prize. ஆந்தனி ஹர்ஷன் second prize. ஷெர்வின் third prize. Standard 5 கப்பை வரிசைப்படுத்துதல் போட்டி. Leo Benish first prize. Ananta second prize. Danny Yogen. Selberta third prize. பரிசுகளை வழங்கிய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க சிஸ்டர் குளோரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Standard 6 Eugene first prize. Anna Sharon second prize. Joy Nisha third prize. இசை நாற்காலி போட்டி. Armin Shenian first prize. Standard 7.
Kezia, second prize. Joel Jairam, third prize. எடுத்துக்கூடாது நான் போகிறேன் போனேன். Standard 8 உவமைகள் மற்றும் புதுமைகள் போட்டி Benedicta first prize. Daniel Fernandez second prize. Pravin Joshua second prize. Agnes third prize. Standard 9 திரு விவிலிய வசனம் வாசித்தல் போட்டி Maria Jenny first prize. Annie Sarah second prize. Ten, 11, 12 வினாடி வினா போட்டி first prize Maria, Shirley, Angeline, Marina, Akshaya, Dia, Denila, Chenston, D. Carol. Second prize Jebamale Raj, Abhishek, Sunita, Veronica, Angelina Deshan, Gabriel Deshan. Third prize Leo Felix, Anthony, Monique, Sharon, Jeffrey, Julian Pepsi, Paulina. பரிசுகள் வழங்கிய சிஸ்டர் குளோரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இறைமக்களை இப்பொழுது மறைக்கல்வியை வழிநடத்தி சென்ற அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மறைக்கல்வி ஆசிரியருக்கு பரிசுகளை வழங்க நமது குடும்பத்தில் வரவேற்கிறது. குட்வில் சிஸ்டர் குளோரியா, சிஸ்டர் ஞான ஒளிவு, சிஸ்டர் செலி, யாஸ்மின் சகா எரிகா, டெல்கின் விஜயநாமேரி, பரிமளம், வினோலி, அதிசயநாதன், ராஜம் அதிசயநாதன், அலெக்ஸ், சாந்தி, ரீட்டா, கமலஜோதி, ராணி, கிராண்டி, திவ்யா ஜாய் மேரி, சுனில் ஜலாவத். பரிசுகளை வழங்கிய பக்கத்தம்பி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகின்றனர். பரிசுகளை பெற்ற மாணவிகளுக்கு நன்றிகள் பல. நடனத்தின் மூலம் மகிழ்விக்க வருகிறார்கள் நமது 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.
நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு நன்றிகள் பல. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் எமது உதவி பங்கு தந்தை அருட்பணி சூசை அந்தோணி அவர்கள். நன்றியை மறப்பது நன்று அல்லது அன்றியை மறப்பது நன்று என்ற திருவள்ளுவருடைய திருவார்த்தைக்கு ஏற்ப நான் கூறியிருக்கின்றேன். ரொம்ப நேரம் பேச விரும்பல. எல்லோருக்கும் சில வார்த்தைகளிலே நன்றிகளை சொல்லி அவருடைய பிரசனத்தை நம்மளோடு இருந்ததற்காக நாம் இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அருள் தந்தை ஞானின் அவர்கள் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் நம்மோடு சில நேரங்களை சில மணித்துளிகளை நம்மளோடு செலவு செய்திருக்கிறார். அதற்கு நாம் ஈடாக இறைவன் கொடுத்தாலும் அதற்கு ஈடில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய பிரசனமானது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய மறையுறையும் மற்ற அனைத்து விதமான அறிவுரைகளும் எங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே உங்களுடைய வருகைக்காக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறேன். இரண்டாவது நம்முடைய பங்கு தந்தையை சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் மறைக்கல்வியின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்மை பாராட்டி அவர்கள் சிறப்பாக செய்வதற்கான ஊக்குவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கு தந்தை உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும். அவருடைய பணி சிறக்க, அவருடைய வாழ்க்கை சிறக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய பணிகள் மீண்டுமாக சிறப்பாக செய்ய இவர்களுக்கு நன்றி சொல்வதோடு அவருக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மூன்றாவதாக நம்முடைய சகோதரி குளோரியா மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். மறைக்கல்வியை சிறப்பாக நடப்பதற்காக சகோதரிகள் 15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து நமக்கு பலவிதமான வகையிலே உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கில் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணிகள் சிறக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். அதோடு அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். பல வேளைகளிலே பல சூழ்நிலைகளில் நம்மோடு இருந்து நமக்கு பல வகையிலே உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகிறோம். கத்தோலிக்க சங்கத்தினர்களை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நமக்கு சிறு குழந்தைகள் பசியாக இருக்கக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சிற்றுண்டியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு இணைத்து பார்த்து நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளும் அனைவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம். ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தனிப்பட்ட முறையிலே சொல்ல ஆசையாக இருக்கிறது. நேரம் தாமதமாக இருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய கடின ஆர்வத்திற்கும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சிறப்பான திட்டங்களோடு
எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நல்ல முறையில் செய்ய வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடைசியில் பெற்றோர்களுக்கு இது கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் போனாலும் நாங்களும் கொஞ்சம் பேராது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கிறீங்க. இது எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றிப்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நீங்கள் இல்லைன்னா மறைக்கிறது இல்லை, பெற்றோர்கள் நீங்கள் இல்லைன்னா மறைக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க வாராங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். தந்தை அடிக்கடி சொல்லக்கூடிய அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன். எனவே உங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும், நற்குணங்களில் வாழ வேண்டும் என்றால் மறைக்கல்வி மிக மிக அவசியம். எனவே அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்புவேன் என்று ஒரு பிடிவாதத்தோடு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். யாருக்காவது நன்றி சொல்லாமல் இருக்கிறதா அவங்களுக்கும் நன்றிகள். சவுண்டர் லைட் நல்ல சிறப்பான முறையிலே அழகான முறையில் ஆர்கனைசேஷன் பண்ணி சிறப்பாக எல்லா ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு. எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் சிறப்பாக அனைத்தையும் ஏற்பாடு செய்த கொடுத்த லைட் அண்ட் சவுண்ட் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதோடு சேர்ந்து ஆலய பணியாளர்கள் மிகவும் சிறப்பாக மைக்குகளை அரேஞ்ச் செஞ்சு எல்லா வேலைகளிலும் நம்மளோடு இருந்து நாங்களும் உங்களோடு இருக்கிற கடைசி வரை இருந்து நம்மளோடு பணி செய்யக்கூடிய அந்த ஆலய பணியாளர்கள் அனைவருக்காலும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி பாத்துரை பண்ணுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. நமக்கு உதவி பண்ணுறது இந்த கடந்த 1.5 வருடமாக நம்மளோட இருந்து நம்ம மறைக்கல்விக்கான புது ஆண்டு திட்டங்களை எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள பிளான் எல்லாம் தொகுத்து கொடுத்து நம்மளை வழிநடத்தி இருக்காங்க. அவங்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் மறைக்கல்வி மன்றத்தாரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.